மதவெறி பிடித்திருக்கும் பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மதவெறி பிடித்திருக்கும் பாஜக ஆபத்தானது என்றும், ஜெயலலிதா இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒருவரின் தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம். ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வரக்கூடிய நிலையில் அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாஜகவினுடைய கொள்கை கொடூரமானது என்றும், மதங்கள் கடந்து விரும்பும் ஒரு தலைவரை மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைக்கும் பாஜகவின் கொடூர கொள்கை என்றும், பாஜகவினரால் தங்கள் சாதனைகளை தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் அவதூறு பரப்பி வருவதாகவும், ஜெயலலிதா மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை, தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணாகுமே தவிர அது பலிக்காது என்றும், முல்லை பெரியாறு, மேகதாது, காவிரி, பாலாறு என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து தமிழ் மண்ணிற்கு பேராபத்து இருப்பதாகவும், மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்திருக்கும் பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பதை அண்ணாமலை உள்ளிட்டோரின் பேச்சுக்களில் இருந்து உணர முடிகிறது என்று தெரிவித்திருக்கும் அவர், ஒருவரின் தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என்றும், ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வரக்கூடிய நிலையில் அதிமுக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாஜகவினுடைய கொள்கை கொடூரமானது என்று கூறியிருக்கும் ஜெயக்குமார், மதங்கள் கடந்து விரும்பும் ஒரு தலைவரை மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதுதான் பாஜகவின் கொடூரம் என்றும், பாஜகவினரால் தங்கள் சாதனைகளை தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் அவதூறு பரப்பி விளம்பரம் தேடுகிறார்கள். ஜெயலலிதா மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை, தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணாகுமே தவிர அது பலிக்காது என்றும், முல்லை பெரியாறு, மேகதாது, காவிரி, பாலாறு என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்றும், மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப்போகிறதோ என்று ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மதவெறி பிடித்திருக்கும் பாஜக ஆபத்தானது என்பதை அண்ணாமலை போன்றோரின் பேச்சுக்களில் இருந்து உணர முடிவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஜெயலலிதா இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்றும், ஒருவரின் தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வரக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.